ஜெம்பக்தி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நாம் பார்க்க உள்ளது தீப தரிசனமும் விளக்கேற்றுவதால் நடக்கும் பயன்களை பற்றி காண்போம். தெளிவு குருவின் திரு மேனி காண்டல், தெளிவு குருவின் திரு நாமம் செப்பல், தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். முன்னொரு காலத்துல பாஞ்சால நாடுன்னு ஒரு நாடு இருந்தது. அந்த நாட்டுல வஜ்ரசேனன் என்ற ஒரு அரசன் வாழ்ந்து வந்தார். மிகவும் நிறைய நன்மைகளை செய்து வாழ்ந்து கொண்டு வந்தார். ஆனா அவருக்கு குழந்தை பேர் மட்டும் கிடையாது. ஒரு காலத்துல பைங்கலன் முனின்னு ஒருத்தர் வராரு. இந்த நாட்டு அரசரை சந்திக்கிறாரு. அப்ப சந்திக்கும் போது அந்த நாட்டு அரசருடைய முகமானது மிகவும் வாடி இருக்குது. இதை கண்டவனே அவர் கேட்கிறாரு, என்ன உங்களுக்கு எல்லா செல்வமும் இருக்கு, நீங்க பெரிய தனவானாச்சே, பெரிய செல்வந்தரு, உங்களுக்குன்னு எந்த குறையில இந்த நாட்டுல, அப்படி இருக்கு, உங்களுக்கு என்ன வருத்தம் உங்களுடைய முகத்துல தெரியுது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அரசன் சொல்லுவார், எல்லாமே இருக்கு, ஆனா எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது, குழந்தை தானே இல்லை, இதற்கு வழி இருக்கு, நீங்க திருவண்ணாமலையில தீப தரிசனம் பார்த்து அங்க விளக்கேற்றுங்க, கார்த்திகை மாதம் கிருத்திகை அன்று நீங்க இதை செய்ய, கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை இருக்குதுன்னு சொல்லிடுறாரு. இப்படி சொன்னவனே இந்த நாட்டு அரசர் அவருடைய பேச்சு கேட்டு திருவண்ணாமலை போய் தீப தரிசனம் பண்றாரு. அதற்கப்புறம் அங்க போய் கிருத்திகைக்கு விளக்கும் ஏற்றுறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு குழந்தையும் பிறக்குது. அந்த குழந்தைக்கு வேதம் ஓதும் பல ஆன்மீக அன்பர்களை வைத்து நல்ல பேரும் வைக்கிறாரு. சத்ருஜித் அவருடைய பையன் பேரு. இப்படி பேரை வைக்கிறாரு. கொஞ்ச காலங்கள் அவனுக்கு இந்த வேதம் ஓதுறது, நிறைய தர்மங்களை பத்தி இதையெல்லாம் சொல்லி நல்லபடியா வளர்றாரு. மிகவும் வல்லமை மிக்கவனா வரான். வீரனாகவும் நல்லா செழிப்பா வளர்றான். இளமை பருவம் வந்துடுச்சு. அந்த இளமை பருவம் வந்த பிறகு அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் மாறுது. அரசனுடைய பையனாக இருந்தாலும் அவனுடைய செயல்கள் எல்லாமே ஆப்போசிட்டா மாறுது. பெரியோர்களை மதிக்க மாட்டான். வேதியர்கள் பெரியோர் இவங்களுக்கு எல்லாம் பகைவன் போல அவனுடைய செயல்கள் எல்லாம் மாறுது. பிறன் மனை சாருவனா இருக்கிறான். அடுத்தவருடைய வீடு புகுந்து தவறான செயல்கள், அன்னமேரி செயலை ஈடுபட்டு வரான். இப்படி கொஞ்ச காலங்கள் இப்படியே போயிட்டு இருக்குது. அப்ப முக்கியமான வேதியர், இப்ப சில ஒரு 10 பேர் வேதியர்னா ஓதுதல், இறைவனை பத்தி ஓதுதல், இறைவனுக்காக தன்னை அர்ப்பணித்து அப்படி இருக்கக்கூடியதா வேதியர்கள். அந்த வேதியர்ல மிகவும் சிறந்த ஒரு வேதியர் ஒருத்தருக்கிறாரு. அவனுடைய மனைவியானது மிகவும் அழகா இருக்கும். அந்த அழகை பார்த்து இவர் என்ன பண்ணாரு, மோகிக்கிறாரு. அந்த பொண்ணை எப்படியாவது நம்ம அடைஞ்சாலும் இவரு ஆசைப்படுறாரு. அந்த பொண்ணும் இவரும் மிகவும் அழகானவர். இவரும் அந்த பொண்ணு இவனை அடையணும்னு ஆசைப்படுத்தி இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, அரண்மனையிலே ஒரு நாள் இரவு ஃபுல்லா இருக்கிறாங்க. இத பாத்துடுறாரு. அந்த வேதியர் பாத்துடுறாரு. தன்னுடைய மனைவியின் மீது மிகவும் கோபமா இருக்கிறாரு. இப்படியே கொஞ்ச காலத்துல இப்படி நடந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு காலம் வருது. அருணாச்சலத்துல தீப தரிசனம், கார்த்திகை மாதம் வருது. அந்த நாளைக்கு வேதியருடைய மனைவியோட இந்த அரசனுடைய மகன் சத்ருஜித் அவரும் இந்த பெண்ணும் கிளம்பி அண்ணாமலையை சார்றாங்க. சார்ந்து அங்க போயிட்டு இந்த பெண்ணுடைய சேலையில திரியாக்கி இவர் விளக்கும் ஆமனுக்கு எண்ணெயை ஊத்தி கொடுக்குறாரு. இவர் அந்த பெண்ணுடைய அந்த சேலையில திரியாக்கி விளக்கேத்துது அந்த பெண். இப்படி விளக்கேத்துது. அதுக்கப்புறம் கொஞ்ச காலங்கள் கழிச்சு, கொஞ்ச நேரங்கள் கழித்து என்ன நடக்குது, அந்த இடத்துல கூடிடுறாங்க. இவங்க 2 பேரும் அங்கேயே தவறான செயல்களுக்கு ஈடுபடுறாங்க. இப்படி ஈடுபட்டது அப்பயும் அந்த வேதியர் பார்த்துடுறாரு. பார்த்தவனே அவருக்கு ரொம்ப கோபம். உங்களை ஏதாவது பண்ணியாகணும்னு சொல்லி வாள் எடுக்கிறாரு. வாள் எடுத்து இந்த பெண்ணை வெட்டுறாரு. அடுத்து அந்த சத்ருஜித்தை வெட்டிடுறாரு. வெட்டிய பிறகு 2 பேரும் கீழே விழுறாங்க. விழுந்து மிகவும் வேகமா எழுந்து அரசனுடைய மகன் இந்த வேதியரையும் வெட்டிடுறான். 3 பேருமே இறந்துடுறாங்க. 3 பேரும் இறந்துடுறாங்க. உடனே பாசக்கயிறு எடுத்துட்டு யமதர்ம வராரு. இவனுடைய 3 உயிரையும் எடுத்துட்டு போக வரும் பொழுது இவர் விளக்கு ஏத்தனா யாரு, அந்த பாவியாக இருந்த அரசனுடைய மகன் விளக்குக்கு உதவி செய்தான். ஆமனுக்கு எண்ணெய் அந்த விளக்குக்கு ஒரு பாத்திரமா இருந்தான். அந்த பெண்ணு சேலையை கிழிச்சு அந்த துணியை திரியா போடுச்சு. அதனால யமதர்மனுக்கு முன்னாடியே அந்த முக்கனுடைய சிவகணங்கள் விமானத்துல இவங்க 2 பேரையும் எடுத்துட்டு போறாங்க. யமதர்மன் இங்க பாவியா இருந்தவங்களை தண்டனை செய்யறதுக்காக அந்த வேதியர் வந்தான் பாத்தீங்களா, அந்த வேதியரை 2 காலை பூச்சியும் கட்டி இழுக்குது. அப்ப அந்த வேதியன் கேட்கிறான்,
தவறு இழைத்தவங்க அவங்க அவ்வளவு பெரிய தப்பு செஞ்சாங்கன்னா அவங்கள நீங்க கண்டுக்கல, என்ன வந்து யம தூதர்கள் நீங்க வந்து என்ன இழுக்கிறீங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது யம தர்மம் சொல்றாரு, அவன் எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் இந்த அருணாச்சலத்துல வந்து விளக்குக்கு ஒரு பாத்திரமா இருந்தான் ஏத்துறதுக்கு. அந்த பெண்ணை தன்னுடைய சேலையை கிழித்து திரி போட்டு விளக்கு ஏற்றியது. அதனால அவனுடைய மனம், வாக்கு, காயம் இந்த மூணையும் நீக்கி அவனை விமானத்துல நாங்க ஏற்றின்னு சிவலோகம் அவங்க கொண்டு போய் சேர்க்க போறாங்க. அவங்கள நீ வந்து அப்படி எந்த இதுவும் நீ செய்யல. இந்த இடத்துல வந்து இந்த கோயில் உள்ளேயே வந்து ஒரு செயல் பண்ணிட்டார். ஏன்னா அன்னைக்கு வந்து கார்த்திகை தீபம், கிருத்திகை திங்கட்கிழமை அன்று இப்படி நீ ஒரு செயல் பண்ணிட்ட, அதனால வந்து உன்னை நாங்க கொண்டு போறோம்னு சொல்லும் பொழுது இவர் என்ன பண்ண தெரியாம ரொம்ப மனம் சஞ்சரிக்கிறார். அப்ப அதை மேலிருந்து பார்க்கிறாரு யாரு, அந்த அரசனுடைய பாவியாக இருந்த சத்ருஜித். பார்த்துட்டு ஐயோ நம்ம செய்ததெல்லாம் தவறு, ஆனா இவரை நம்ம கொண்டு போறாங்களேன்னு சொல்லி என்னுடைய புண்ணியங்கள் எல்லாம் அவருக்கு போகட்டும், அதுல அவருக்கும் போகட்டும்னு சொன்ன உடனே இவருடைய புண்ணியங்கள் அவரையும் கொஞ்சம் வந்து சாரும் பொழுது இவங்க 3 பேருமே சேர்ந்து சிவலோகம் அடைகிறாங்க. இந்த விளக்கின் ஒரு திருவண்ணாமலையில கார்த்திகை தீபம் அன்று விளக்கு ஏற்றுவது அவ்வளவு சிறப்பு. அதே போல தீபத்தை பார்த்தாலே அவ்வளோ பெரிய சிறப்பு இருக்கின்றது. இப்ப நீங்க கேள்வியை கேட்கலாம், சரி அப்ப பண்ற தப்பு எல்லாமே பண்ணிட்டு கார்த்திகை தீபம் போய் ஒரு விளக்கை ஏத்திட்டோம், தீப தரிசனம் பார்த்தா போதுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். இவருக்கு நடந்தது எல்லாமே முன்வினை காரணம். முன்வினை செய்தது, அவன் செய்த வினைக்கேற்றால் இப்ப அவனுடைய பாவியாய் இப்படி எல்லாம் அனுபவிக்கணும் இருந்தது, அனுபவிப்பாங்க. அதே போல இன்னொரு ஒண்ணு என்னன்னா, இவர் இப்ப போயிட்டு சிவலோகமே அடைந்தாலுமே கொஞ்ச காலங்கள் கழித்து இவர் செய்த தீவினைக்கு மீண்டுமே பிறந்துதான் ஆகணும். முழுமையாக பரிசுத்தமான ஆன்மா எது மேல போகுதோ அதுதான் மீண்டும் பூமிக்கு வரவே வராது. அழுக்கான ஆன்மா இருந்தாலும் அது செய்த நற்காரியங்களால் மேலோகத்தில் சில காலங்கள் வாழலாம், மீண்டும் பிறக்கும். அதே போல இறைவன் ஒரு செயல் அவர் செய்யலைன்னா ஐயோ சாமி எனக்கு தரலையே 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 சொல்லுவது, தந்தா இப்படிதான் நம்மளுக்கு அமையும். அதுக்கு நம்ம இறைவனை கேட்ட எல்லாமே இப்படிதான் அமையுன்றது கருத்து இல்லை. ஒரு விஷயம் சாமி இது வேணவே வேணான்னு ஒதுக்குறார், அதை கட்டாயப்படுத்தி வாங்கக்கூடாது. இறைவனோட வேண்டலாம், அதை கட்டாயப்படுத்தி எனக்கு வேண்டும் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கும் ஒரு இடையூறாகத்தான் வரும். அந்த அரசன் அவ்வளோ பெரிய ஆளு, ஆனா அவருக்கு பிறந்தது இப்படி பிறந்திருக்குது. அதனால எல்லாமே எது நடந்தாலுமே கட்டாயப்படுத்தி ஒரு செயலையும் வாங்கக்கூடாது. இவ்வளோ பெரிய சிறப்பு இருக்குன்னா அந்த கார்த்திகை தீபத்துக்கு யாரா இருந்தாலும் முயற்சி செய்து அங்க போய் அந்த தீப தரிசனத்தை பார்க்கணும். அந்த ஆலயத்தில் விளக்கு ஏற்றுவது அவ்வளவு சிறப்பு. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.